வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா, இலங்கையில வடமாகாணத்துல கிளிநொச்சி மாவட்டத்தில முகமாலை என்கின்ற ஒரு இடத்துல தான் நிக்கிறோம். இன்றைக்கு ஏன் நாங்கள் இங்க நிக்கிறோம்னு சொன்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கிற சூரி சிவன் ஆலயத்தினுடைய அறக்கட்டளை, அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிற மூதாளர்களை பராமரிக்கிற ஒரு இடத்துல A9 வீதி முகமாலை. இந்த முகமாலை பகுதியிலே அமைந்து இருக்கிற இந்த அன்பே சிவம் அறக்கட்டளை கீழ் நிர்வகிக்கப்பட்டு மக்களுக்கான சேவைகளை ஆற்றுகிறது சம்பந்தமான பதிவு ஒன்றை நாங்கள் இன்றைக்கு தர இருக்கிறோம். இந்த அன்பே சிவம் அறக்கட்டளை கீழ் இருக்கிற சில மக்களுடைய நலன் சார்ந்த சமூக சேவைகள் இருக்கிறது. குடிநீர் வசதி இருக்கிறது, இங்காலே அமிர்தம் உணவகம் இருக்கிறது, இங்காலே சிவன் ஆலயம் இருக்கிறது, இன்னும் சிறுகை தொழில் உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறது. அதற்கு முன் எங்களுடைய சேனலுக்கு புதுசா வர்ற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணவுடன் நல்லா பகிர வேணும். அப்பொழுதுதான் எங்கும் வாழுகிற மக்கள் எங்களுடைய காணொளிகளை பார்த்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். வாருங்க உறவுகளை, என்னென்ன விடயங்கள் எல்லாம் இந்த சிவபுர வளாகத்துக்குள்ளே இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த அன்பே சிவம் அறக்கட்டளை சுவிட்சர்லாந்துல உள்ள சூரி சிவன் கோயில் சைவ தமிழ் சங்கத்துக்காலே நிர்வகிக்கப்படுகிறதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்கள் உள்ளுக்குள்ள போய் என்னென்ன விசேஷமாக சிறப்பு அம்சங்கள் இருக்கு, அத்தனை விடயங்களை உங்களுடைய தாயகத்தில் இருக்கிற புலத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் எங்களுடைய காணொலி மூலம் திறப்போம். வேறங்க உறவுகளை காணொலிக்குள்ள போகலாம். இங்கே முன்பகுதியில குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஒன்று ஆரம்ப நுழைவாயிலே மக்கள் பாவனைக்கு விட்டிருக்கணும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீதியால A9 வீதியால போக்குவரத்து செய்கிற மக்கள் இந்த குடிநீரை வசதியை குடிநீரை கேன் மூலமும் போத்தல் மூலமும் அவர்கள் எடுக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமைவாக இந்த அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய மூதாளர்களுடைய இந்த இல்லத்துக்கு முன்பதாக அவர்களுடைய நுழைவாயிலே அமிர்தம் உணவகம் என்று இருக்கிறது. மிக சுத்தமான உயர்நிலை சைவ உணவகமாக இருக்கிறது. நாங்கள் அதை மறுக்க எங்களோட உறவுகளுக்கு காண்பிப்போம். முதல்ல நாங்கள் இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எப்படி பயன்படுத்துறது என்றதை நாங்கள் பார்ப்போம். இங்கே இது மக்களுடைய பாவனைக்கு அன்பே சிவம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் செயற்திட்டம் திருமதி திருநாக்கரசு மின்னொளி குடும்பத்தினர் என்று சுவிட்சர்லாந்து போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இது இங்கே மக்களுடைய அண்டண்டாடு வாழ்வாதாரத்துக்குரிய சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இங்கே இருந்து மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்து செய்கிறார்கள். அந்த வகையில நாங்கள் இப்ப அந்த வாழகத்துக்குள்ள செல்வதற்கு முன் நுழைவாயிலே அமிர்தம் சைவ உணவகம் மிக வாரங்க உறவுகளை அதிலே அந்த விளம்பர பலகையில எல்லாம் போட்டிருக்கிறோம். அதையும் நாங்கள் ஒரு காண்பிப்போம். இங்க இந்த அமிர்தம் உணவகத்தினுடைய உயர்தர சைவ உணவகம். அதிலே காட்சிப்படுத்தப்பட்ட இந்த படங்களுக்குரிய அத்தனை உணவுகளும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அமிர்தம் உயர்தர சைவ உணவகத்தில் மிக சுத்தமான சாப்பாடுகள் தான் தயாரிக்கப்படுகிறது. நாங்கள் இங்கே இருந்து கிளிநொச்சிக்கு முல்லைத்தீவுக்கு எங்க சென்றாலும் காலையில அதிகால வேளையில நல்ல மிக சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் சாப்பிடுறோம். அமிர்தம் உணவகத்துல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா மிக சுத்தமான மிக ஆரோக்கியமான உணவுகளை அவர்கள் தயாரித்து வழங்குகிறார்கள். நீங்கள் சாப்பிடுற பொழுது இந்த முதியோர்களுக்கான உதவி இதற்கூடாக கிடைக்கும். அப்ப நீங்கள் உதவி செய்யறதுமாகுது. ஏனைய இடங்கள்ல கலப்படம் நிறைந்த உணவுகள், ஆனா இங்க கலப்படம் இல்லாத மிகவும் நுட்பமான முறையில இயற்கையான உணவுகளை தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு சேவையாற்றி வருகின்ற குறிப்பிடத்தக்கது. அமிர்தம் உயர்தர சைவ உணவகத்தை நாங்கள் காணொலியில பதிவு செய்துட்டோம். இப்ப நாங்கள் சிவபுர வளாகத்துக்குள்ள நாங்கள் உள்நுழைகிறோம். இந்த சிவபுர வளாகத்துக்குள்ள என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, என்னென்ன வேலை திட்டங்கள், என்னென்ன உற்பத்திகள் இருக்கிறது, அதுகளைத்தான் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு காட்டோம். மிக முன் நுழைவாயிலே மிக பயன் தரக்கூடிய மரக்கண்டுகள், அதாவது மான் சோலைகளாக இங்கே இருக்கிறது. இங்க இந்த பயனாளிகள் இங்கே
பணி நிலையில இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான வேலை திட்டங்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில மிக அழகிய பூங்கொண்டுகள். அதோட இங்க இதுக்குள்ள நாங்கள் வர்ற பொழுது மிக நிழல் தரக்கூடிய சுவாத்தியம் கூடிய வேப்ப மரங்கள், பல்வேறுபட்ட மரங்கள் இங்கே மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஏற்றவாறு மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது. அதோட இங்க பாருங்க, இந்த சிவபுர வளாகத்துக்குள்ளே அமைந்திருக்கிற சிவன் கோயில். இந்த ஆலயம் ஒன்று முற்பகுதியிலே இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ளேயே இங்கு உள்ளவர்கள் வழிபாட்டை செய்து வருகின்றார்கள். இந்த இதிலே இருக்கிறதெல்லாம் ஒரு மருத்துவ குணங்கொண்ட மருந்துகளுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு மரங்கள் தான். அதுகளும் நாட்டப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, வாழைத்தோட்டம் நிறைய இருக்கிறது. இங்க கமுக மரங்கள். இப்ப இந்த கஜு மரம், உண்மையிலே கஜு பருப்பு நிறைய விலை. ஆனால் இங்க நிறைய கஜு மரங்களும் நிறைய படர்ந்து அடர்ந்து ஒரு பெரிய ஒரு அழகாக இருக்கிறது. பயன் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. இப்ப கஜு பழம், இப்ப கஜு மரத்தினுடைய கஜு கால சீசன். இப்ப பாருங்க, நாங்கள் கஜு பழங்கள் எல்லாம் காட்ட போறோம். கஜு மரங்கள் எல்லாம் நிறைய காய்ச்சி இருக்குது. மற்றது இதிலே அன்பே சிவம், அருள்மிகு சிவன் கோயில், சைவ தமிழ் சங்கம், அதாவது சிவபுர உற்பத்தி நிலையம் ஒன்று இங்க காட்டப்படுது. அதை நாங்கள் சென்று பார்வையிடுவோம். இது உற்பத்தி பொருட்களை அரைக்கும் ஆலை, அதாவது அரைக்கும் ஆலை. இங்க மாவுகள் இதுகள் தயாரிக்கிற அரைக்கும் ஆலை ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் இந்த காணொளியில காட்டுவோம். இந்த சிவபுர வளாகத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்ற இங்க இருந்துதான் இந்த அரைக்கிறது இங்க மில் ஒன்று சிறுசா இருக்குது. இந்த மாவுகளை உற்பத்தி செய்து அங்க நாங்கள் பேக் பண்ற இடங்களுக்கு, நாங்கள் உற்பத்தி ஆகிற இடத்துக்கும் செல்ல போறோம். இதையும் நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு காட்டுறோம். செவிலனி மரங்கள் எல்லாம் நிறைய போதிய அளவில் நல்ல இளநீங்களோட நிக்குது. பாருங்க பாப்போம். கஜிப்பழம், மூதாளர்களே மிக குளிர்ச்சியாக அவர்களுடைய மன சந்தோஷம் அமையக்கூடிய முறையில இங்க எல்லா காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. இதுல விசேஷமாக ஒரு பனி ஓலையால வேயப்பட்ட ஒரு வட்டக்கொட்டில் ஒன்று இருக்குது. வட்டக்கொட்டில்களை சொன்னாலே பலருக்கு பல ஞாபகங்கள் வரும். வட்டக்கொட்டில்களில் வாழ்ந்த காலங்கள் நிறைய உண்டு. விசேஷமாக வட்டக்கொட்டில் ஒன்று அமைஞ்சிருக்குது. இன்றைய பாருங்க உறவுகளே, இந்த இந்த பகுதியிலே மிக வருமானத்தை ஈட்டக்கூடிய எதிர்காலத்திலே இவருடைய கைகளிலும் தங்கி வாழாத முறையில இங்கே வருமானத்தை ஈட்டக்கூடிய மரக்கண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அரிசி ஆலைகள், அதாவது உற்பத்தி ஆலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி கம்பெனிகள் இருக்கிறது. இங்கே சோலார் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மேலே மிக அழகிய கட்டிடங்கள் இருக்குது. இது அத்தனையும் நிறுவினர் மிக நேர்த்தியான திட்டமிடலோடு இந்த நிர்வாகத்திறன் கொண்ட இந்த வளாகத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலங்கள்ல இவர்களுடைய கைகளையும் நம்பி தங்கி வாழாமல் இங்கே இருக்கிற உற்பத்திகளை மேம்படுத்தி இதிலேயே இவர்கள் மூதாளர்கள் பேணும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் தான் இங்க கூட காணப்படுதுன்றதான் உண்மையான சம்பவம். இது ஒரு மணல் பிரதேசம். முகமாலை என்றாலே மணல் பிரதேசம் எல்லாருக்கும் தெரியும். அதிலேயும் வெயில் இருந்தால் மிக கொடூரமா இருக்கும். ஆனா அத்தனைக்கும் மத்தியில இங்க நல்ல மர நிழல்கள் இருக்கிறபடியால் இங்க ஒரு அழகிய தாமரை தாடகம் மாதிரி ஒரு நீர் வசதியே, அது ஒரு அழகிய ஒரு தோற்றத்தோடு, தாமரை மலர்கள் போன்ற ஒரு காட்சி தோற்றத்தோடு இங்கே முன்னிலையிலே வரவேற்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. நாங்கள் அதையும் பார்ப்போம். இங்கே சுத்துற பைப்பு சுத்தக்கூடிய மாதிரி குடிநீர் செய்திருக்கணும். எல்லாம் சுத்தி ஓடக்கூடிய மாதிரி மிக மிக அழகாக இருக்குது. பெரிய ஒரு தாமரைப்பூ கொண்டே அடிச்சிருக்கணும். இதுல இந்த தூண்கள்
தூண்களத்திலேயும் வந்து மின்னொளிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இரவில் நல்ல சிறப்பான ஒரு தோற்ற வடிவ கொடுக்கும் என்று தான் நான் நம்புறேன். இனி நாங்கள் வந்து அவன் சம்பந்தப்பட்ட இதுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகளோடு நாங்கள் கேட்டறிவோம். உறவுகளே, இந்த இட்லி சாப்பிட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு. அப்ப இட்லி விருப்பமா உங்களுக்கு? பசிக்கு சாப்பிட வேண்டிய என்ன? அப்ப உடல் ஆரோக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம்? ரைட். அப்ப நீங்கள் எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு கூடவா இருக்கிறீங்க? நல்ல மாதிரி உங்களை எல்லாம் பராமரிக்கணும். நல்ல மாதிரி நீங்கள் ஆரோக்கியமா சந்தோஷமா எல்லாரோடும் பழகி சிரிச்சு வெளியில இருந்ததை விட இங்க சந்தோஷம், நல்ல சந்தோஷம். என்ன கண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? கண் காட்டு கண்ணீர் வடியுது. என்ன நீங்கள் என்ன பொழுதுபோக்கா பாக்குறீங்க? டிவிகள் பாக்குறது, என்ன நாடகங்கள் பாக்குறீங்க? நாடகங்கள் இதுகள் பாக்குறது. ஐயா சொந்த இடம் திரை போட்டு பெரிய படம் பாப்பீங்களா? அவர் வெளியில இருந்ததை விட இங்க இருக்கிறது பெரிய சந்தோஷம்னு சொல்றாரு. உறவுகளை, நீங்களும் வெளியில வந்து ஆதரவற்று இருந்தால் ஆதரவற்று நீங்கள் வீதி வழியா இருக்காமல் இங்கே தொடர்பு கொண்டு உரிய முறையில நீங்கள் வந்து இங்க இணைஞ்சிருந்தால் உங்களை உரிய முறையில இந்த நிலையம் வந்து வடிவா அன்பே சிவம் அறக்கட்டளை வடிவா சிவபுரா வளாகம் வந்து பராமரிக்கும் என்றதுதான் குறிப்பிடத்தக்கது. அன்பு உறவுகளே, இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்குள்ள நாங்கள் உள்ளே செல்லுகிற பொழுது வெளியில வந்து ஒரு விளம்பரம் ஒன்று காட்சிப்படுத்த இருக்கும். உங்கள் பாதனைகளை கலட்டி விட்டு வாங்கள் என்று சொல்லி ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்கும். இங்கே பாருங்கள், பாதங்கள் உள்ளே பாதணிகள் வெளியே என்ற மிக அற்புதமான வார்த்தைகளால் வந்து இந்த பாதணிகளுக்குரிய வார்த்தைகள் பொருத்தப்பட்டிருக்கு. மிக சிறப்பா இருக்கு. இங்க நாங்கள் அவருடைய வளாகத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். எங்களுடைய எமக்கு மூத்தவர்கள் இங்கே இந்த பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாரையும் பார்க்கறதுலே அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அப்பா அம்மாவுக்கு வணக்கம். உங்களை காண்பதிலே சந்தோஷம். ஓமாம், வணக்கம். வணக்கம் அம்மா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓ, இத வச்சிருங்க இந்த மைக்க. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல சுகமா இருக்கிறீங்க. இந்த அதிகாலை வேளை உணவு இருந்து விட்டீங்களா? என்ன சாப்பாடு இன்றைக்கு? காலையில இட்லி சாப்பிட்டேன். நாங்க இட்லி பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாரும் இன்றைக்கு இட்லி சாப்பிட்டீங்க? எல்லாரும் இட்லி சாப்பிட்டோம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமாம், பெரிய சந்தோஷம். வெளியில இருந்ததை விட இங்க உள்ளுக்கு இருக்கிறது எப்படி சந்தோஷம்? உள்ளுக்கு இருக்கிறது சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். உறவுகளை, இதுதான் வெளியில இருந்து கஷ்டப்பட்டு ஒருவருக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறத விட இங்க இருந்து ஒரு ஆலயத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இருக்கிறோம், அப்படித்தான் இருக்கிறோம். மன சந்தோஷங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் குறைஞ்சி மிக ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இங்க இருக்கிறீங்க. எல்லா அம்மா மேர எல்லா சகோதர சகோதரிகளும் சந்தோஷமா இருக்கு. ஓமாம், நல்ல சந்தோஷம். அதைத்தான் நாங்களும் விரும்புறோம், எல்லாரும் விரும்பினோம். இந்த நிர்வாகமும் அதைத்தான் விரும்புது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய மூதாளர்களை நாங்கள் இப்ப எங்களோட காணொளி மூலம் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. எங்களுடைய உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு இந்த இடத்திலே நீங்கள் எப்படி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, எப்படியான உங்களுடைய மனநிலையில் இருக்கிறதுன்றதை வந்து எங்களுடைய காணொளி மூலம் விளங்கப்படும். நாங்க வந்து 4 மாதமாவது நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். நல்ல நிகழ்ச்சியா நடத்தினோம். இல்லத்துல பிள்ளைகள் இருக்கு, முதியோர்கள் தான் தெரியும் தானே, வயது போக இதெல்லாம் அது சரி, அதுகளெல்லாம் பெறும். இப்ப நீங்கள் இங்க வந்து மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவைகள் உங்களை அன்பா பராமரிக்கணும், குழந்தைகளை போல பராமரிக்கணும். எப்படி பராமரிக்கணும்? பிள்ளைகளை போல நல்லா சந்தோஷமா. அதுதான் முக்கியம். புறப்பாடு இல்லையா? புறப்பாடு இல்ல. உழப்படியும் செய்யற நீங்களா? உழப்படி செய்யறதானே. ஏன் சொல்லுங்க, குழந்தையின் தெய்வமும் ஒன்று. இப்ப நீங்கள் எல்லாம் குழந்தைகள் ஆகிட்டீங்க. திரும்ப நீங்கள் ஒரு 5 வயசு மாணவர்களுக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப நீங்க குழப்படி கட்டாயம் செய்யணும். அப்பதான் அவைகள் உங்களோட வந்து அன்பா பழகினோம்.
ம். சாப்பாடுகள் எல்லாம் ஓகே. உடல் ஆரோக்கியம், மருத்துவங்கள் மருத்துவம் எல்லாம் சோவில்லைன்னா யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி எல்லாம் யாழ்ப்பாண வைத்தியசாலையை கொண்டு வர்றது, வேற வேற வைத்தியசாலைகளை கொண்டு போய் நல்ல மாதிரி பராமரிக்கணும். அன்பே சிவம் அறக்கட்டளை சூரிஸ் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சிவபுர வளாக காணி கொள்வன நிதி உதவி நல்கியோர் விவரம் என்று சொல்லி ஒரு மிக அழகிய பலகை, அதாவது வந்து பிளாக் அந்த கல்வெட்டுகள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க வந்து ஆலய நிர்மாண நிதி நல்கி என்ற ஒவ்வொருவருடைய பெயர்களும் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் முன்பகுதியில பார்த்ததை விட மிக பிற்பகுதியிலே வந்து பார்க்கறது மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய தென்னை மரத்துல வந்து மிக தேங்காய்கள் வந்து நிறைய காட்சி குலுங்கி கொண்டே இருக்குது. இதுகளும் ஒரு பெரிய ஒரு அந்த அவைகளுடைய தேவைகளுக்கு ஒரு பக்கபலமான ஒரு உதவி. அதாவது வந்து தென்னை மரங்கள் வந்து நிறைய நின்றால் தேங்காயினுடைய தட்டுப்பாடு இருக்காது. அவர்களுக்கு தேவையானதையும் எடுத்துக்கொண்டு அதை விற்பனை செய்தால் இங்கே உள்ள மூதாளர்களுடைய தேவைகளை பராமரிக்கக்கூடிய மாதிரி அதுக்கும் உதவி செய்யும். எதிர்காலத்துல இதுவும் வந்து இவர்கள் இன்னும் ஒரு ஆக்கள் இந்த கைகளில் தங்கி வாழாத அளவுக்கு இவர்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. இங்க அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய நேர்த்தி திறன் மிக்க நிர்வாக திறமை கொண்டு அவர்களுக்கு ஊடாக செயல்படுத்தும் உற்பத்தி திறன் வாய்ந்த உற்பத்தி பொருட்களுடைய ஆலைக்குள்ளே நாங்கள் இப்ப உற்பத்தியை பொதி செய்கிற இடம், உற்பத்தி ஆகிற இடங்களுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இப்ப இங்க வந்து அக்கா, நீங்கள் என்னென்ன உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்கிறீர்கள், என்னென்ன உற்பத்திகளை நீங்கள் வெளியில விநியோகிக்கிறீர்கள் என்றதை வந்து எங்களை உறவுகளுக்கு காணொலி மூலம் தெரியப்படும். நல்லெண்ணெய், குடக்கண்ணா, உத்தம்மா, தூள், வெள்ளுருண்டை, எள்ளுப்பாகு, கச்சான், துவல். துவல் போன அது கொண்டு போன நான் வரையக்கில்லை பெரிய கட்டியா. வெள்ளப்புழு கொடி, 15க்கு மேற்பட்ட உற்பத்தி பொருட்களை நீங்க செய்திருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்ற கணக்கின்படி எங்களோட புனாரி நெல்ல ஆட்டக்காரில தான் எடுத்து நாங்கள் அடிச்சு எங்களோட கை உற்பத்தியால உற்பத்தி பொருட்களை நாங்கள் போட்டு கொண்டிருக்கோம். நாங்கள் யூடியூப் சேனல் உதயம் யூடியூப் சேனல் யாழ்ப்பாணம் அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய இலங்கைக்கான இணைப்பாளர் திரு குமணன் அவர்களை நாங்கள் இறுதியாக சந்திக்கிறோம். அவர்கிட்ட இருந்து இந்த நிர்வாகம் சார்ந்த திறன்களும் அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு அம்சங்கள் சார்ந்தும் தேவைகள் சார்ந்தும் அவர்கிட்ட நாங்கள் கேட்டறிவோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஏற்கனவே இங்கே எல்லாம் பதிவு செய்துட்டோம். உங்களுடைய இந்த நிர்வாகத்தினுடைய சிறப்பு அம்சங்களின் தேவைகள் சம்பந்தமா எங்களோட உறவுகளுக்கு இந்த காணொலி மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கத்தினுடைய அன்பே சிவம் அறக்கட்டளை ஆனது தாயகத்தில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதன் ஓர் அங்கமாக பிரதானமாக முகமாலையில் சிவபுர வளாகம் என்ற ஒரு வளாகத்தினை அமைத்து அதில் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளோம். அந்த பல்வேறு கட்டமைப்புகள் ஊடாக பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு மறைமுகமான வாழ்வாதார உதவிகளை வழங்கி வருகின்றோம். அத்தோடு 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த பின்னர் பல்வேறு துன்ப துயரங்களில் அகப்பட்ட முதியோர்களை பேணி நலன் காக்க வேண்டும் என்ற நோக்கோடு சிவபுர வளாகத்தில் மூதாளர் அன்பு இல்லம் ஒன்று அமைத்து அதில் இன்று கிட்டத்தட்ட 50 வரையான மூதாளர்கள் இருந்து வருகிறார்கள். உண்மையிலே அந்த மூதாளர்களை பராமரிப்பதற்கு எங்களுக்கு மாதாந்தம் 25 லட்சம் ரூபாய் வரையிலே எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்த நிதிகளை நாங்கள் ஈடு செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றோம். எனவே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நீங்கள் இதுவரை எங்களுக்கு உதவி செய்த மாதிரி நாளாந்தம் அவர்களுக்கு உணவுக்கு 365 நாட்களும் ஒரு நாளைக்கு ஒருவர் என்ற வகையில் பொறுப்படுத்தி உதவுவார் இருந்தீங்களா இருந்தால் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும்.
அதே நேரம் இந்த சிவபுர வளாகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், உலருணவுப் பொருட்கள் சுவிட்சர்லாந்தில் நமது சிவன் கோவில் தலைமை பீடத்துக்கு மாதாந்தம் அனுப்பி வருகின்றோம். அந்த பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்வதன் மூலம் எங்களுக்கு வருமானம் கிடைப்பதோடு பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவியாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பையும் வழங்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் எம்மால் பிரதான சாலையில் அமைக்கப்பட்ட சைவ உணவகத்தில் நீங்கள் நாளாந்தம் அந்த உணவுகளை நுகர்வதன் மூலமும் எங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கலாம். இந்த வருமான அதிகரிப்பானது இங்கே இருக்கக்கூடிய மூதாளர்களை பராமரிப்பதற்கும், அதே நேரம் வருமானம் அதிகரிக்கும் போது நாங்கள் அந்த உணவு சாலையிலும் மேலதிக ஊழியர்களை அமர்த்துவதன் மூலமும் சில குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பினையும் கொடுக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் எமது உலருணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, எமது உணவகமாக இருந்தாலும் சரி, எந்த ரசாயன கலப்படங்கள் இல்லாத உற்பத்திகளை தான் நான் இங்கே செய்து வருகின்றோம் என்பதையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையான ஒரு பதிவு. அவர் இந்த நிர்வாகத்தினுடைய ஒரு இணைப்பாளராக, இலங்கைக்கான இணைப்பாளராக குமணன் அவர்கள் மிக விரிவாக்கமாக, அற்புதமாக தங்களுடைய ஆளுகைக்குள்ள உள்ள செயல்பாடுகள் சம்பந்தமாக குளத்திலும் ஈழத்திலும் வாழுகிற, தாயத்திலும் வாழுகிற உறவுகளுக்கு எங்களுடைய காணொளி மூலம் திறம்பட வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், இந்த வளாகத்திலே இருக்கிற மூதாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர் சொன்னது போல நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த அமிர்தம் உணவகம் சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம். கலப்படம் இல்லாத உணவுகளை தயாரித்து வழங்குறதுன்றது. அதே போல எங்களோட உறவுகள் மென்மேலும் உதவிகளை நீங்கள் செய்து இந்த வளாகத்திலே இன்னும் அதிகமாக ஆதரவற்று நலிவிட்டு போயிருக்கிற மூதாளர்களை கொண்டு வந்து சேர்த்து உரிய முறையில் பராமரிப்பதற்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கரங்களில் இருந்தும் ஒத்துழைப்பையும் உதவியும் எதிர்பார்த்தவர் சொல்லியிருந்தார். ஒரு மூதாளரை பொறுப்பெடுக்கிற ஒவ்வொருத்தர் பொறுப்பெடுத்தாலே இன்னும் புதிய புதிய ஆட்களை நாங்கள் உள்வாங்கப்படும். அதே மாதிரி பயனாளிகள், பணியாளர்களை கூட்ட முடியும். அதே போல உற்பத்தி திறனை கூட்டி இங்கிருக்கிற உற்பத்தி பொருட்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு வருது, அங்கே நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போல இங்கே இருக்கிற அமிர்தம் உணவகத்தில் நான் முதல் கூறினது போல, நுழைவாயிலே கூறினது போல, அனைவரும் அதில் நீங்கள் அந்த உணவை நீங்கள் அதில் சாப்பிடுற பொழுது அல்லது நுகர்வது போல அங்கிருக்கிற வருமானத்தை கொண்டு அவர்கள் இங்கு இந்த நலிவிட்டு போயிருக்கிற எமது தாய உறவுகளுக்கும் அவை பணியாற்றி கொண்டிருக்கிற மறைமுகமாக வந்து வாழ்வாதார உதவிகள் வழங்க எல்லா தேவைகளுக்கும் இது பயன்படுத்தப்படும் என்றதை கூறிக்கொண்டு மிக அருமையாக அன்போடு எங்களை வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். நாங்கள் பார்க்கிற பொழுது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. ஒரு ஆலயத்துக்குள்ளே எப்படி ஒரு மனிதன் போய் அமைதியாக சன்னிதானத்திலே அமர்ந்திருப்பானோ அதே மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் இந்த வளாகம் வந்து மிக நேர்த்தி திறனோடு இந்த நிர்வாகத்திறம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை எங்களுடைய உறவுகள் இந்த காணொளி மூலம் நீங்களே பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளியில நீங்கள் கமெண்ட்ஸுகளை எழுதுங்கோ, உதவிகளை செய்யுங்கோ. அத்தோடு வந்து பிறந்த நாள், திருமண நாட்கள், புனித நீராட்டு விழாக்கள், இறந்தவர்களுடைய நினைவு நாட்கள், எந்த நிகழ்வுகளாக நீங்கள் வெளியில கொண்டாடுவதாயினும் உங்களுக்கு இப்படி ஒரு இல்லத்துல கொண்டு போய் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து உண்ண வேணும் என்ற ஒரு சிந்தனை இருக்குமா இருந்தால் இவர்களோட தொடர்பு கொண்டு இவர்களுக்கான பண உதவிகளை கட்டி நீங்களும் அன்றைய நாள் அந்த மூதாளர்களோட சந்தோஷமா மகிழ்ந்து கலைகூறலாம் என்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் இதற்கான பணங்களை செலவழித்து இவர்களோடு நீங்கள் பிறந்த தினத்தை கொண்டாடலாம், திருமண நாட்களை கொண்டெல்லாம் எல்லாவற்றையும் கொண்டாடி எங்களுடைய காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம். எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டும் அத்தனை விடயங்களை முன்தாங்கி செல்லுகிறது. இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.